புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டையை அடுத்த குளத்தூர் வடுதாவயல் கிராமத்தைச் சேர்ந்த தம்பதியர் செல்லத்துரை, தேவிகா ஆகியோர் கூலி வேலை செய்து பிழைப்பு நடத்தி வருகின்றனர். இவர்களுடைய மகள் கிள்ளுக்கோட்டை அரசு மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு பயின்று வருகிறார். இந்நிலையில் கடந்த ஆண்டு நடைபெற்ற 11ஆம் வகுப்பு தேர்வில் 2 பாடங்களில் தோல்வியுற்ற நிலையில் அந்த பாடங்களுக்கான தேர்வை மீண்டும் எழுத கடந்த ஜூலை மாதம் 10ஆம் தேதி கீரனூரில் உள்ள அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு சென்றுள்ளார். பின்னர் அந்த மாணவி வீடு திரும்பவில்லை என்று கூறப்படுகிறது. இது குறித்து பெற்றோர் உடையாளிப்பட்டி காவல் நிலையம், புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் ஆகியோரிடம் மனு அளித்தும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. மேலும் உயர்நீதிமன்ற மதுரை கிளையிலும் ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்துள்ளனர். மாணவி மாயமாகி 100 நாட்கள் கடந்துவிட்ட நிலையில் தனது மகள் உயிருடன் இருக்கிறாரா இல்லையா என்று தெரியாமல் மிகுந்த மன உளைச்சலில் இருப்பதாகவும், குடும்பத்தோடு தற்கொலை செய்து கொள்வதை தவிர வேறு வழியில்லை என்றும் மாணவியின் தாயார் தேவிகா கண்ணீர் மல்க கூறினார். இந்த விடயத்தில் முதலமைச்சர் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாணவியின் பெற்றோர் கோரிக்கை வைத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரக்கோட்டை அருகே வடுதாவயலில் கூலி வேலை செஞ்சு தான் அன்னைக்கு நடு வேலை செஞ்சு தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். என்னுடைய மகள் நிவேதா அவங்க 12ஆவது படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அரசு மேல்நிலைப்பள்ளி கிள்ளுக்கோட்டையில். அடுத்து என்னுடைய மகளுக்கு 2 எக்ஸாம் அரியர் இருந்துச்சு. அது எழுத போயிட்டு பரீட்சை எழுதிட்டு வீட்டுக்கு வந்துருச்சு. மறு பரீட்சை எழுத போயிட்டு வீடு திரும்பவில்லை. என்னுடைய மகளை காணோம். கீரனூரில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அங்கே கம்ப்ளைண்ட் வேண்டான்னு சொல்லிவிட்டு இங்கே உடையாளிப்பட்டிக்கு கொடுக்க சொல்லிட்டாங்க. உங்களோட இது உடையாளிப்பட்டி தான் உங்கள் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் உடையாளிப்பட்டியில் கொண்டாந்து கொடுத்தோம் கம்ப்ளைண்ட்டு. அவங்களும் நாங்கள் பார்க்குறோன்னாங்க. அவங்களும் ஒரு தகவலுமே சொல்லலை. பார்க்குறேன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க.